நேர்களே, இப்போ பீகாருடைய முடிவு வந்தாச்சுப்பா. அதில் வெற்றி உறுதியாயிட்டு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, நீ பீகாரை பற்றி பேசி வேலை கிடையாது. ஒரு 3 ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டுங்க. இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட். ஒன்று உத்தரப்பிரதேசம், மற்றொன்று தமிழ்நாடு, அடுத்து மேற்கு வங்கம். இந்த 3 ஸ்டேட்லையும் ஒரு ஸ்டேட்ல ஸ்டாலின் திமுக, மமதா பானர்ஜி மற்றும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி, யோகி ஆதித்யநாத். இதுல புரிய முடியாத பல சூட்சமங்களை இந்த வெற்றி சொல்கிறது. பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடிய காரணங்கள் ஒரு பக்கம், அது உண்மையான காரணம் அல்ல. அவன் தேவைக்கேற்றவாறு ஒரு பெர்செப்ஷனை வச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களும் ஒரு ப்ரோ ஆக்டிவிட்டிஸாக இருக்காங்க. ஒன்று காங்கிரஸ், திமுக, இல்லைன்னா பிஜேபி. உண்மையை பேசுறதுக்குன்னு யாரும் இல்லை. இப்போ நம்முடைய பேச்சு என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்க போகுது. பீகாரில் நடந்த இந்த ஒப்பீட்டுக்குள்ள கிரவுண்ட் லெவலில் வலிமையான பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல், அதை சரிபார்க்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் கேப்பபிலிட்டி பீப்புள்ஸ் இருந்தாங்க, ஹேவிங் லாட் ஆஃப் சோர்சஸ். இருந்தாலும் அதை மீறி 202 இடங்களில் 85-89 அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சாதனை. இதை முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, பல நிலைகள் சாத்தியமாக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக யார்கிட்ட கேட்டாலும் திமுகவுக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்கு. அவங்க என்னமோ பூனை கண்ணை மூடினால் உலகம் இருட்டு என்பது போல் கட்சியில ஆதரவாளர்கள் பேசுறாங்க. அது ஒரு நியாயமான காரணம் அல்ல. அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு கொதிநிலை. மு.க. ஸ்டாலின் ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவராகவே இல்லை. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நான் ரொம்ப நடுநிலையோடு பேசுகிறேன். எனக்கு யார் வந்தாலும் யார் வெற்றி பெற்றாலும் அல்ல, ஒரு பத்திரிக்கைக்காரனுடைய பெர்செப்ஷன். அதாவது இவங்க 1000 ரூபாயை கொடுக்கறத பெருசாக நினைக்கிறாங்க, குழந்தைகளுக்கு சிற்றுண்டி போடுறத பெருசாக நினைக்கிறாங்க, இந்த படிக்கிறதுக்கு ஒரு 1000 கொடுக்கறத பெருசாக நினைக்கிறாங்க. இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இதுக்கு ரைவலாக இருக்கக்கூடிய, எதிராக இருக்கக்கூடிய மலையான பிரச்சனை நிறைய இருக்குங்க. தயவு செய்து அதை கொஞ்சம் சிந்திங்க. தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கக்கூடிய டாஸ்மாக் பாயிண்ட் நம்பர் 1. பல குடும்பம் சீரழிந்தே வருது. இந்த தீபாவளிக்கு கூட 750 கோடி வியாபாரம். 2வது, கட்டுப்படுத்த முடியாத ரவுடிசம், பாலியல் பலாத்காரம், போதை கலாச்சாரம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து கோவை வரைக்கும் நடந்த இந்த 12 வயசு சிறுமி வரைக்கும் நடந்த இந்த பாலியல் பலாத்காரங்கள். கன்னியாகுமரி, தென்காசி, ராதாபுரம் பகுதியில் நடந்து வந்திருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள், கள்ளச்சாராயம் விற்பனை, கள்ளக்குறிச்சி, இந்த பகுதிகளெல்லாம் பல பேர் இறந்தது. டோட்டல் ஃபெயில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபேக்கல்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவர்களெல்லாம் நடக்க முடியாத 84 வயசு இருக்கக்கூடிய திமிர்வாதத்தை கொண்ட அரசியல் தலைவர்கள், பொன்முடி போன்றவர்கள்லாம் ஒன்றுக்குமே உதவாத ஆட்கள். இவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பாமல் 80 வயசு வரைக்கும் ஆட்சியில் வைத்துக்கொண்டு, அன்றைக்கு இருந்தார் அன்பழகன், அது வேறு விவகாரம், அன்றைக்கு இருந்தார் கருணாநிதி, அது வேறு விவகாரம். இது திமுகவுக்கு பெரும் செட்பேக். இதில் ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி வெற்றி பெறுகிறார்கள் பாஜகவை என்று அடையாளப்படுத்த முடியாத சில சூட்சமங்களை அவர்கள் தமிழ்நாட்டில் படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது. 11% வாக்குகளை பெற்றிருந்தாங்க, 22-3% இருக்கு. ஆக இந்த ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 33%. ஏனைய கூட்டணிகள் இதையெல்லாம் வைத்து அவர்கள் வெற்றியை பிடித்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது சாத்தியம் இல்லை தான். அதில் ஒரே ஒரு செட்பேக் என்னன்னா,
அதிமுக ஒரு தலைவர் இல்லாத ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் ஒருவர் தலைவராக இருக்கிறார். இது அதிமுகவுக்கு பெரிய செட்பேக். அதில் எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவரை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, திமுகவையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, பாஜகவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் வாய்ப்பே இல்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கூட நாம பல பகுதிகளில் பார்க்கிறோம், திமுகவுக்கு எதிரான மனநிலை பயங்கர கொதிநிலையில் இருக்கு. சரிங்க, அடுத்து எடப்பாடியா? அதை பத்தி யாரும் பேச்சில்லை. அப்போ ஒரு ஃபேவரைட்டா வரணும் இல்லை? வடக்கு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கேட்டீங்கன்னா பாஜகவை யாருக்குமே தெரியல. அது சித்தாந்தம் கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தென்னிந்தியாவில் தென் மாவட்டங்களில் அப்படியே காங்கிரஸிலிருந்து ஜம்ப் ஆயிட்டாங்க. ஜம்பாக எங்கே வந்துட்டாங்க? இப்போ பெரும்பான்மையாக தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்தது. அவங்க எல்லாரும் மாறி இந்த பக்கம் வந்துட்டாங்க பிஜேபிக்கு. இப்போ பிஜேபிக்கு செட்பேக் ஒன்று தான், அண்ணாமலை எடுத்தது தான் செட்பேக். அவர் அளவுக்கு ஒரு வைப்ரண்ட் லீடர் கிடையாது, அவர் அளவுக்கு ஒரு தேசிய பேச்சாளர் கிடையாது. இவருக்கு தெரிஞ்சதை வேறு வித லாபியை பண்ணிக்கிட்டு இருப்பார் நேனா நாகேதன். அது பிஜேபிக்கு செட்பேக். இப்போ என்னன்னா, பிஜேபி அவருடைய இயற்கையான ஓட்டு ஒரு 5% தான், 3.5லேருந்து 5 தான். இந்த 11 என்பது கூட நம்புறதற்கு கொஞ்சம் மறுப்பு தான். இந்த 11 வந்திருக்குன்னா அவங்க வழக்கமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோவை போன்ற பகுதிகளெல்லாம் விட்டு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கணும். அப்படி ஒரு பரவலாக பிஜேபிக்கு ஒரு ஃபேவரைட்டான காற்று இல்லை. இருந்தது மாதிரி ஒரு மித்து உருவாக்கப்பட்டது. சில குழுக்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக இளைஞர்கள் மாறினார்கள். கொங்கு மண்டலத்தில் மாறினாங்க, இன்னும் RSS தாக்கம் பகுதியெல்லாம் மாறினாங்க. இப்போ அதுவும் டைவர்ட் ஆகிட்டு, அதுவும் இப்போ டிவியேட் ஆகிட்டு, அதுவும் இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அழிவு நிலைக்கு போயிட்டு. ஆகவே பிஜேபி செட்பேக், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா சொல்லுவாங்க சார் எல்லாரும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணாமலையுடைய வாய்ப்பு மாதிரி நேனா நாகேந்திரனுடைய பங்கு இல்லை. இப்போ 2வது, எடப்பாடியை ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொன்ன 3 மிக முக்கியமாக, சசிகலா அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர். எல்லார்கிட்ட போய் கேட்டாலும் இப்போ சொல்லுவாங்க, எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, அவங்க மேல 1008 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனாலும் அது புனையப்பட்ட அல்லது காழ்ப்புணர்ச்சியில் வைக்கப்பட்டது. பலர் சொல்கிறார்கள். அண்மையில் சந்திரலேகாவும் சொன்னாங்க, இஸ் a capable leader. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் has been made. she has been made. நான் சொல்லலை. நக்கீரன் அவர் கோபால் கூட சொல்லியிருந்தார், செல்வி ஜெயலலிதாவை சசிகலா அளவுக்கு யாரும் பார்க்க முடியாது. அப்போ அப்படி ஒரு சரியான தலைமை வருவதை ஆரம்பத்திலே RSS கட்டுப்படுத்தி விட்டது. அப்படி குருமூர்த்தி கட்டுப்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் இவர் இருக்கிறவங்கள OPSலாம் எந்த தவறும் செல்லலை, செங்கோட்டையன் எந்த தவறும் செய்யலை, எல்லாரையும் டிடிவி தினகரன் எல்லாரையும் வெளியேற்றினார். அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இவருக்கு போட்டியாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பெரிய கவுண்டரா சின்ன கவுண்டரா அப்படிங்கிற போட்டி போயிட்டு இருக்கு. என்ன போனாலும் இந்த முறை திமுக தோல்விக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அதை தடுப்பதற்கு வலிமையான எதிர்க்கட்சி இல்லை. அது ரொம்ப கவலை கவலை கவலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊழல் கட்சிகள், எதிரணிகள், படுமோசமான சூழல்கள் இருக்கிறது. இது யாருக்கு கவலை? எதிர்க்கட்சிகள் கவலை. இப்போ எதிர்க்கட்சிகள் வலிமையாக இல்லாதது திமுகவுக்கு பெரிய மகிழ்ச்சி 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 தான். அதில் அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை போகிறாங்க, வழி இல்லாமல் மைனாரிட்டிகள் வாக்குகள் அவர்களுக்கு செல்கிறது. வேறு வழியே கிடையாது, என்ன பண்ணுறது, போட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு செயல்படாத தலைவராக இருக்கிறார். அவருடைய உடல்நிலை ஐயாவுடைய காரணம். இது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை. திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி உடனடியாக பதவியேற்பார். அதே போன்று இந்த பூத் லெவல் கமிட்டியில் SIRல அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அது தமிழ்நாட்டில் சாத்திய குறைவு என்று இன்று காலை செய்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சரிபார்க்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1800 பேர்
1500 1250 வாக்காளர்கள் கொண்ட ஒவ்வொரு பூத்துக்கும் கடினமான பணிகளை திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜக எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பது அவர்களுக்கு இந்த முடிவு நேற்று ஒரு வயிற்றுப்போக்கு மாத்திரையாக இருக்கிறது. இது தமிழ்நாட்டில். மத்திய பிரதேச, அதாவது மேற்கு வங்கத்தில் ஒரு பெரும் மதக்கலவரம் வரப்போகிறது. எப்படியாவது அவங்க இன்ஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அதை இன்ஃபில்ட்ரேஷன், இன்கர்ஷன், படையெடுப்பு, ஊடுருவல் என்கின்ற அந்த வார்த்தை இப்பொழுது அறிவிச்சிட்டாங்க நேற்றைக்கு. அதனால் அங்கே பெரும் பதட்டம் வரும். சமநிலையில் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டான். அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அவ்வளோ ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டான். அங்கே ஒரு வேலை செய்யணும். நல்ல அறிவாளியாக இருந்தால் தற்போது காங்கிரஸ் கட்சி உடனடியாக கைகோர்க்கணும். யாரோடு? மமதாவோடு. அது செய்ய மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையார் மனநிலை. அதை கடைசி வரை அழிக்கும் வரை அவர்கள் ஓயப்போவதில்லை. இது அங்கே. மூன்றாவதாக மேற்கு வங்கம். நான் டீட்டெயிலாக அடுத்த சொல்ல இதை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். எப்போதும் வலிமையான ஒரு இடமாக மாறி வருகிறது யூபி. யூபியில் அகிலேஷ் சொன்னாலும் அங்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லா பிரச்சாரங்களையும் விட, பிரச்சாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. உங்களுக்கு எதிரான யூடியூபர்ஸ் இருக்கிறான், உங்களுக்கு எதிரான இருக்கிறான், அது தன்னால் போகுது. நீங்கள் போய் மக்களை சந்திக்க வேண்டியதில்லை, மக்களுக்கு போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அகிலேஷும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் அதே போன்று ஏனைய துணை குழுக்களும் களத்தில் வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்தா அது சரி செய்யணும். இதைத்தான் அமித்ஷா செஞ்சார். இன்னைக்கு வேற வடிவில் போயிட்டார். அதை சொல்றதுல ஒன்றும் இல்லை. அவங்க இன்னும் என்ன வேணாலும் புது புது டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது ஒரு லெவலில் இயற்கையாக தடுக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் வர முடியாது. அப்படித்தான் அது. அப்போ எஸ்ஐஆர் விவகாரம், அதைத்தான் இந்த பிஎல்ஏ கமிட்டியில் அகிலேஷ் கவனிக்க வாரா ஒரு கேள்வி எழுகின்றது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தினமும் வெறுப்பை கக்கும். 2017 கக்கிட்டு இருந்தவர் மீண்டும் 27 வந்துடுவார், 26 வந்துடுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. கொதிநிலை காணப்படுகிறது 2-3 ஸ்டேட்டுமே. தமிழ்நாடு அதில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அங்கே திமுகவினர் இந்த கிராம ரூட் லெவலில் இருக்கிறாங்க. அதை மிஞ்சி போக முடியாது. தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த கபலீகரத்திற்கு ஒரு சின்ன தடைகள் தமிழ்நாட்டில் பெரிய தடைகளாக மக்கள் மனநிலை இருக்கிறது. இந்த விஜயை பற்றி பேசுகிறதே முதல்ல தப்பு. அவர் எத்தனை சதவீதம் வாக்கு எடுக்க போகிறாருன்னு தெரியாது. பலர் யூடியூபர்ஸ் தங்களுக்கு ஏதாவது கிடைத்ததை வாங்கி கொண்டு கதை விட்டுக்கொள்வதை நாம் எப்பொழுதுமே ஸ்பெகுலேஷன் cannot be made. எதுவுமே நடக்காது, எதுவும் செய்ய முடியாது. செய்யவும் செய்யாது, செய்யவும் இல்லை, இனி செய்யவும் முடியாது. ஏன்னா அவர் எந்த தொகுதியில் ஜெயிப்பார் தெரியாது. அவருக்கு எந்த பகுதியில் வாக்கு இருக்கு தெரியாது. அவருக்கு ஒன்று சொல்லலாம், அவருக்கு வாக்கு இருக்கா, இருக்கு சார், எவ்வளோ இருக்கு அதுவும் தெரியாது. 5%, 8, 4, 3, 10, 12, 15 தெரியாது. அப்போ அது வந்த பிறகு தான் தெரியும். இப்போ ஒரு டோட்டலாக ஒரு இல்லூஷனை போக் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பின்பு, எம்ஜிஆர் கருணாநிதிக்கு பின்பு, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை ஒரு ஃபொர்மிடபிளாக கடுமையான போக்கோடு நிலைத்தன்மையோடு ஒரு தலைவர்கள் இல்லாத காரணத்தை பாஜக பயன்படுத்த நினைக்கிறது. அது பாஜக வெற்றி பெறாது. அது உறுதியாக குறித்து வச்சுடுங்க. எப்போனாலும் கேட்டுக்கிடுங்க. நான் சொல்கிறேன், பாஜகவுக்கு கிரவுண்ட் லெவலையும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பில் அந்த மென்டாலிட்டியும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி ஒரு தலைவராக அவர்கள் பார்க்கல. மூன்றாவது, பெரிய ஊழல் கட்சியாக மாறிப்போன திமுக, குடும்ப கட்சியாக மாறிப்போன திமுக, செயல்பாட்டில் டோட்டல் ஃபெயிலியரான திமுக. 1000 ரூபாயும் கொடுத்து சின்ன பிள்ளைக்கு டிஃபன் கொடுத்த உடனே மக்கள் ஓட்டு போட மாட்டான். ஒவ்வொரு குடும்பமும் தாலி அறுத்து போயிட்டு இருக்கு தினமும். எங்கே பார்த்தாலும் கஞ்சா, கொள்ளை, ரவுடிசம், ஆணவ கொலை. இதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான தலைமை இல்லாத தமிழ்நாட்டில் துரதிஷ்டம்தான். இதை எதிர்கொள்ள நிச்சயமாக பாஜகவாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் விஜய் மேலே மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்வை இருக்கிறது. அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிற மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லை. பைத்தியக்காரத்தனமாக ஆதவ அர்ஜுனை வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவும் உருப்படாது. ஆக மொத்தத்தில் உருப்படாத நிலைமையில் மீண்டும் இந்த உருப்படாதவர்களில் ஒரு உருப்படாதவர் வந்து விடுவாரா என்பதுதான் இன்றைய எனது பார்வை. நன்றி.